இன்றைக்கி என்னென்னா ஷேப் அப் ஆர் ஷிப் அவுட் அப்படின்னா ஒன்று உங்களை சீர்திருத்திக்கொள், இல்லைனா எங்கன்னா போய் நாசமாக போயிடு, இங்கே இருக்காத, வெளியில் ஓடி போயிடு அப்படின்னு தலைப்பு. கிறிஸ்தவ மக்கள் எப்படி கேடான காரியங்களை செய்கிறார்கள் என்பதை குறித்து தான் அந்த தலைப்பு. நம்ம பிஷப் ஒருத்தர் இருக்கார், மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொம்பளையை வச்சுட்டுருக்கார். அந்த பொம்பளையை கூப்பிட்டுட்டே போகிறார். இப்போ தேனி சர்ச்சில் என்ன நடக்குது? அந்த பொம்பளை பாட்டியாக இருக்கா, அவளை போய் பிசி மெம்பராக போட்டு அவள் தான் அங்கே தலைகளை ஆடிட்டு கிடக்கா. இப்போ சபை ஏன் அவ்வளோ கேடுகட்ட நிலைமைக்கு போகுது? இதை பெருமையாக வேற நீங்கள் பீத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பவுல் இதை தான் பார்த்து சொல்கிறார். சர்ச்சில் எப்படிலாம் இருக்கிறீங்க, அதை பெருமையாக வேற சொல்லிக்கிறீங்க, வெளியில் பிரசித்தமாய் பேசுகிறீர்களே. என்ன போட்டிருக்கு? இட் இஸ் ஆக்சுவலி ரிப்போர்ட்டட் தட் தெர் இஸ் செக்ஸுவல் immorality among you and of a kind that does not occur even among pagans. இறைவனை தொழுது கொள்ளாதவர்கள் கூட செய்ய துணியாத கேடுகட்ட காரியங்களை கிறிஸ்தவ மக்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெந்தேகோஸ்தே போதகர் என்ன பண்ணுறாரு? கன்னியாகுமரியில் கொண்டு போய் சபைக்கு வர பொம்பளையோட ரூம் போட்டு தங்கியிருக்காரு. போலீஸ் பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டு அவ்வளோ கேடுகட்ட காரியங்களை செய்தார். இன்றைக்கி ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணான்? ஆனால் ஜான் ஜெபராஜ் செஞ்சதுக்கு 50% கிறிஸ்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப உத்தமர், வாக்கியர், அவர் மாதிரி ஒரு யோக்கியனை உலகத்திலே பார்க்க முடியாது அப்படின்னு ஏசா தான் சொன்னார். எப்பா, வெளிக்கு வராத மறைபொருளே இல்லை, யாருக்கும் தெரியாத ரகசியமும் கிடையாது, எல்லாம் வெளிக்கு வந்துடும். எப்படி வெளிக்கு வராமல் இருக்கும்? அந்தந்த மரத்தை அதன் கனியினாலே அறிவீர்கள் என்று இயேசு சொல்லிவிட்டார். எவ்வளவு தூரம் சொன்னாலும் கண்ணார கண்டும் காணாதிருப்பார்கள், காதார கேட்டும் கேளாதிருப்பார்கள், தங்களுடைய இருதயத்தினாலே உணராமலும் இருப்பார்கள் என்று இயேசு சொன்னது, ஏசாயா சொன்னதை இயேசு சொன்னார். அது அப்படியே தான் இன்று நடக்குது. கண்ணார பார்க்குறான், வீடியோ எடுத்து காட்டுறான், பாரு அந்த ஆள் என்ன நியாயம் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு ஜால்ரா போடுறாங்க. இல்லை பிரதர், அவர் கொஞ்சம் நல்லவர் தான், ஆண்டவருடைய காரியத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு, அல்லது எதிரிகள் அவரை சிக்க வச்சுருக்காங்க, இதான் நடந்திருக்கு, அவர் ஓக்கியம் நம்பர் 1. திருட்டு பழம் வந்த பிறகு அப்புறம் என்ன யோக்கியம்? இந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவான்ல, யோ நான் திருடவில்லையா, நான் வேறு ஒரு விஷயமா வந்தேன்யா, யோக்கியனுக்கு இருட்டுக்குள்ளே என்னையா வேலை அப்படின்னு கேட்பானா இல்லையா? எப்பயுமே நகைச்சுவையில் தான் உண்மையான ஞானம் விளங்கும். நீங்கள் நகைச்சுவையை பார்த்தீங்கன்னா சும்மா சிரிச்சிட்டு போகாதீங்க, அந்த நகைச்சுவைக்குள்ளே அர்த்தம் இருக்கும். எனக்கு இந்த கிறிஸ்தவர்கள் எவ்வளோ கேடுகட்ட காரியத்தை செய்கிறார்கள் என்பதை பவுல் சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையிலே மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வது, தங்களை தாங்களே பெரியவர்கள் என்று நினைத்து கொள்வது. நம்ம ஒரு காலத்தில் அந்த மாதிரி எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. நீங்கள் போயிடக்கூடாதுன்ற எச்சரிக்கைக்காக தான் உங்களுக்கு இவ்வளவும் ஆண்டவர் நம்ம கொடுத்து வருகிறார். ஒரு இடத்துல நீங்கள் சமுதாயத்திலே ஒரு இடத்துக்கு போகும்போது ஏசு என்ன சொன்னார்? போய் கடைசி பெஞ்சில் போய் உட்காந்துக்க ராஜா, உன்னை ஒரு விழாவுக்கு கூப்பிட்றாங்க, நீ முன்னாடி போய் உட்காராத, பின்னாடி போய் உட்காந்துக்க. நல்லா மற்றவங்கெல்லாம் முன்னாடி போட்டோம், நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக, பின்னாடி போய் உட்காந்து. அப்போ என்ன பண்ணுவாங்க? உன்னை விருந்துக்கு அழைத்தவன் சார் என்ன சார் நீங்கள் பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்க, வாங்க சார் முன்னாடி. அப்படி முன்னாடி கூப்பிடும்போது மற்ற எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்கு கனம் உண்டாகும். இதே நீங்கள் போய் முன்னாடி உட்காந்துட்டீங்க, உங்களை விட முக்கியமான ஒருத்தர் வராரு, சார் சார் கொச்சிக்காதீங்க சார், முக்கியமான ஒருத்தர் சார், நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க சார் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் படு அவமானமாக இருக்கும். இதைத்தான் உங்களை முன்னிறுத்தாதீர்கள் என்று இயேசு மிக தெளிவாக சொன்னார். இதை பின்பற்ற மாட்டான். நான் தான் பெரிய போதகர், எப்படி அவன் என்னை பார்த்து சொல்ல முடியும்? என்னை மாதிரி ஆவிக்குரிய வரங்கள் அந்த நாய்க்கு இருக்கா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க. சபை மக்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் 40 வருஷமாக கிறிஸ்தவராக இருக்கோம், நேற்று வந்தால் நாய், அவனுக்கு பிசி மெம்பரை கொடுக்குறீங்க, அவனை போய் முன்னாடி வச்சுருக்கீங்க, ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இறைவனுக்கு முன்பாக நாம் எந்த காரணத்தை கொண்டும் பெருமை பேசக்கூடாது. அமைதியாக இருங்க. தேவன் தமக்கு சித்தமானது எல்லாம் நடத்துவதற்கு இடம் கொடுங்க. நம்ம போய் அவசரப்பட்டு நான் நினச்சது தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது, ஒரு காலத்துலேயும் நினைக்கணும். இறைவனுக்கு உங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக அவரை வர வச்சுருக்காரு. பார்வோனை ராஜாவாக வைத்திருந்தார் 400 வருஷம். அடுத்த பார்வோன் வந்தான். இவர்களெல்லாம் அடிமைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். பார்வோனிடத்தை ரொம்ப கடினப்படுத்தினார். பார்வோனுடைய மனதை மேலும் மேலும் அவர் கடினப்படுத்தினார். கொடுமையான ஆட்சியை நடத்த செய்தார். ஏன்னா இவன் அப்போ தான் அறிவு வரும் அப்படின்னு. அப்போ அடிமைப்பட்டு இவனுக்கு அறிவே வரல.
வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு இன்னும் திருந்தலைல அப்படின்னு கேட்பான்ல, அது மாதிரி எவ்வளோ கொடூரமான பாடுகளை சந்தித்தும் மகாபெரிய அற்புதங்களை சந்தித்தும் அவர்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. அப்போ இறைவனுடைய மக்கள் என்று சொல்லிக்கொண்டும் கொரிந்து சபையில் என்ன செய்தார்கள்? மகா கேடான காரியங்களை செய்கிறார்கள். The people at Corinth were boasting of the fact that the church was so open-minded that even fornicators could be members in good standing. விபசாரமும் பேசித்தனமும் செய்பவர்கள் கூட சபையிலே அங்கத்தினராக இருந்து முக்கிய பொறுப்புகளிலே இருக்கலாம். நாங்கள்லாம் ரொம்ப ஓப்பனான டைப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவிலலாம் என்னென்னா கெய் செக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்களும் திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். இதெல்லாம் கேடான காரியம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, எங்கள் சர்ச்சில் வந்து பாதி பேர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பெருமை பீத்திக்கிறாங்க. இன்றைக்கி காலத்தில் இல்லை, போட பேப்பையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உனைய மாதிரி கேடுகட்ட பயிர் தான். அதுக்கு முன்னாடி சோதம் குமாராலே இருந்தான். மனிதர்களுடைய இருதயம் இறைவனுடைய மெய்யான கட்டளைகளை விட்டு வழிவிடுவதற்கு என்னென்ன ஐக்கியத்தனத்தெல்லாம் செய்யணுமோ அவ்வளோத்தையும் செய்கிறாங்க. அசுத்தமான காரியங்களை செய்கிறார்கள். அதுதான் இங்கே நடக்குது இந்த கொரிந்தி சபையில். A professed Christian and church member was living with his stepmother in a permanent alliance. அப்போ பாருங்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்கிறவன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொள்கிறவன் எப்படி தன்னை வளர்த்த தாயை தவறாக பயன்படுத்துகிறான். அவர்கள் இருவரும் திருமணம் செய்த கணவன் மனைவி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாயோடு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மகா அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஜோடியாக கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ முன்னாடி போய் ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்குறான். ஐயர் வேற ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த ஜோடியை நீர் ஆசீர்வதித்து உருப்படாமல் நாசமாக போகணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு வேற இருக்கார். இவ்வளோ கேடான காரியத்தை சபையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கே முன்னாடி போகிறது அந்த ஒரு அம்மா வந்து ரொட்டியை வாங்கி பிள்ளை கொடுக்குது பாரு. இந்த வேலையெல்லாம் ஐக்கியத்தனமான வேலையெல்லாம் செய்கிறாங்க. அது அவர்களுக்கு பாவம் என்று தெரியவில்லையா, இல்லை தெரிந்து துணிகரமாக செய்கிறார்கள்? இதனாலே என்ன தண்டனை வரும்னு தெரியாதா, அல்லது இறைவனுக்கு பயப்படும் பயம் இல்லையா? இதெல்லாம் பலவிதமான சிந்தனைகள் நமக்கு போகுது. This kind of sin was condemned by the Old Testament law as well as by the laws of the Gentile nations. இது மாதிரியான கொடுமையான பாவங்களை, குற்ற செயல்களை இன்றைக்கி என்ன சொல்லுது? நம்முடைய நாட்டு சட்டமும் சொல்கிறது. நம்முடைய நாட்டு சட்டம் இதை குற்றம் என்று சொல்கிறது. திருமணமாகாத ஒரு பெண்ணோடு தகாத உறவு செய்வதே ஈபிகோ சட்டப்படி, இந்தியன் பீனல் கோடு சட்டப்படி குற்றம். அதுக்கு சிறை தண்டனை உண்டு. ஆனால் அதுதான் செய்யலாம். எப்படி? சட்டம், நாட்டின் சட்டமே குற்றம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு விதியும் அதைத்தான் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்கிறார். எல்லாரும் குடும்பத்தில் யாராவது ஒத்துப்பாங்களா? இல்லை நம்முடைய நண்பர்கள் யாராவது இதை ஏற்றுக்கொள்வார்களா? யாருமே ஏற்றுக்கொள்ளாத சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் செய்கிறார்கள். எப்பேற்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்வான்? அவெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது, அவன் அயோக்கியப்ப அப்படின்னு அடுத்தவனை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். Paul shamed the church by saying, even the unsaved Gentiles don't practice this kind of sin. ரட்சிக்கப்படாத இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் கூட இந்த மாதிரி பாவச் செயல்களை செய்ய துணிய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான காரியங்களை செய்கிறீர்கள்? இது காரணம் என்னென்னா, கடவுளுடைய பயம் நம்முடைய மனதிலே இல்லை. இறைவன் நம்மளை நேர்வழியிலே நடத்த சொன்னாரே, சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க சொன்னாரே, எல்லாருக்கும் தாழ்மையுள்ளவர்களாக நடக்க சொன்னாரே, அடுத்தவர்களுக்கு உதவியாக வாழச் சொன்னாரே, நன்னெறிகளை கற்றுக் கொடுத்தாரே, அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஏன் இந்த சீர்கேடான காரியங்களை செய்கிறேன் என்ற உணர்வே இல்லை. பண்ணினது பார்த்தோம்ல, அந்த சாக்கடையில் புரள்றது தான் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே பாவ செயல்களை செய்து அழிந்து போவதுதான் இவர்களுக்கு சுகமாக இருக்கிறது. எனக்கு ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி தலையை எடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு விட்டு போனோம். ஏன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு விட்டுங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே என் கூட இந்த ஒருத்தனுக்கு வந்து கேஸ் இருந்தது பாண்டிச்சேரியில், அதனால் அவன் வந்து கடலூர் ஜெயிலுக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்டான், அதனால தான் அங்கே கொண்டே போட்டோம். பாவச் செயல்களை செய்வதிலே ரொம்ப திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி போய் எத்தனை வருஷம் ஜெயிலு? 16 வருஷம் ஜெயிலு. இப்போ 12 வருஷம் போயிருக்கு, இன்னொரு 6 வருஷம் ஜெயிலு இருக்குது. அப்போ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்போயே 40 வயசாகிடுச்சு, 46 வயசில் வெளியில் வருவேன். எப்படி? 30 வயசில் போனவன் 46 வயசில் வெளியில் வருவான். வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அது மாதிரி ஜெயில் அனுபவம் ஒரு அனுபவங்க, அது பிரமாதமாக இருக்கும். அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சாங்க. இது ஒரு பொழப்பாடா உனக்கு? இது மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி கிறிஸ்தவர்கள்லாம். அது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் அதுக்காக அணிவிக்காமல் போக முடியுமா? அதனால் ஊரில் பண்ணி மாதிரி புரண்டுட்டு கடனை அசுத்தமான காரியங்களை செய்கிறார்கள். இந்த மாதிரி சிந்தனை
இறைவனை தொழுது கொள்ளாதவர்களுக்கு கூட வராது, அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத மற்ற மதத்தினர் கூட பயப்படுவாங்க. ஐயோ இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் இவன் துணிஞ்சு செய்கிறான். While Christians are not to judge one another's motives or ministries, we are certainly expected to be honest about one another's conduct. ஒரு ஊழியக்காரர் இருக்கார், இன்னொரு ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசியல் ஒரு ஊழியம் நடத்துகிறான், பெந்தேகோஸ்தையில் ஊழியம் நடத்துகிறான், என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்கய்யா. அவங்கள குற்றம் சொல்கிறதுக்கு, குற்றம் சொல்லி உங்களை ஒரு ஆளுன்னு இதாக பண்ணுறதுக்கு, திட்டுறதுக்கெலாம் எனக்கு ஒன்றும் இது இல்லை. அது எனக்கு இதில். ஆனால் ஒருத்தனுடைய நடக்கையை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அவன் எப்படியோ செஞ்சுட்டு போகிறான் ஊழியத்தை. பவுல் கடைசியில் என்ன சொன்னார்? எப்படியோ விருப்பினாலோ வெறுப்பினாலோ என்னமோ கருமண்டா, போய் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, போய் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டார். அவருடைய தேவன் அவருடைய சரீரம், அவருடைய தேவன் அவருடைய வயிறுங்கிறார். சோத்து பிழைப்புக்காக தான் இவனுங்க ஊழியமே செய்கிறாங்க. நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய தேவன் அவருடைய வயிறு. காசை பிடிங்கி திங்கணுன்றதுக்காகவே தான் ஊழியம் பண்ணுறாங்க. சரி போய் தொலைங்க, விருப்பினாலோ வெறுப்பினாலோ ஏதோ ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணுறீங்க. நான் உங்களை புத்தம் சொல்ல வரல, ஆனால் இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு பவுல். பிள்ளைக்கு தகப்பன் புத்தி சொல்லுகிறது போல சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய வழியிலே நடங்க அப்படிங்கிறார். அப்போ நம்ம யாரையும் குற்றம் சாட்டுவது அல்லது குற்றம் சுமத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் இவர்கள் நடக்கும் நடத்தையை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். In my own pastoral ministry, I have never enjoyed having to initiate church discipline, but since it is commanded in the scriptures, we must obey God and set personal feelings aside. என்னுடைய வாழ்க்கையிலே நான் போதகராக இருந்து ஊழியம் செய்த என்னுடைய சொந்த ஊழியத்திலே நான் ஒரு காலத்திலும் சபை ஒழுக்கத்தை துவக்கி வைப்பதிலே நான் ஆர்வமுடையவனாக இல்லை. சபை இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும் அப்படின்னு புதிய புதிய விதிகளை நான் விதித்து மக்கள் இந்த மாதிரி நடக்கணும் என்று சொல்வதிலே எனக்கு பெரிய ஆர்வம் இருந்ததில்லை, நாட்டம் இருந்ததில்லை. பட் சின்ஸ் இட் இஸ் கமாண்டட் இன் த ஸ்கிரிப்சர்ஸ், we must obey God and set personal feelings aside. வேத வசனத்திலே என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தவறான காரியத்தை கொடுத்திருக்காரா, அல்லது கொடுப்பாரா, அல்லது ஏற்கனவே கொடுத்திருந்தாரா? யோசனை பண்ணி பாருங்கள். அவர் மிக பிள்ளைகளுக்கு நல்லதே தான் கொடுக்குறார். அதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாரு? ஒரு அப்பாட்ட போய் கேட்குறீங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது கெட்ட காரியத்தை அப்பா கொடுப்பாரா என்னைக்காவது? ஏம்மா அப்படிலாம் கொடுக்க மாட்டாருப்பா. அவங்க மோசமான அப்பாவே இப்படி கொடுக்காமல் இருக்கும்போது உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் சோர்ந்து போகிறீங்க? அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், அவரிடத்துல பயபக்தி உள்ளவர்களாயிருங்கள், அவர் காட்டிய வழியிலே நடங்கள். அவ்வளோதான். நாம் அவரிடத்திலே கேட்டு அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இதில் சொல்வார், நம்ம அவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை இருந்தால் அவரிடத்திலே கேட்டும் பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம தவறு செய்துவிட்டு அப்பாக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? கை காலெலாம் நடுங்கும், இந்த தவறு செய்து விட்டோமே என்ன செய்வது என்று. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய வழியிலே நடங்கள், என்னுடைய சுமை லகுவாயும் அப்படி சொல்கிறார், என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது. ரொம்ப கஷ்டமான காரியத்தை உங்கள் செய்ய சொல்லலை. குற்ற செயல்களை செய்யாமல், அடுத்தவர்களை துன்புறுத்தும் பாவச் செயல்களை செய்யாமல் இருங்கள், என்னுடைய வழியிலே நடங்கள். நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு வேத வசனங்களிலே எழுதி வைக்கிறேன், அதன்படி செய்யுங்கள். 24 மணி நேரம் கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவே இயேசுவேன்லாம் சொல்லாதையா, அப்படிலாம் சொல்லலை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே செய்வான். ஆகவே உங்களுடைய வாயிலிருந்து இயேசுவே ஆண்டவரே அப்படி கத்துறது முக்கியம் இல்லை. நீங்கள் அவர் சொன்னதின்படி அமைதியாக நடந்து செல்லுங்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று கண்டுகொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இந்த பாதிரியார் சொல்லுகிறார். அவர் சொல்கிற கரெக்டு தானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மிகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். பால் prescribed here an official church meeting at which the offender should be dealt with according to divine instruction. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, தெய்வீக கட்டளை என்ன இருக்கிறதோ, இறைவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி குற்றம் செய்தவர்களை தீருங்கள் அப்படின்னு சொல்கிறார். The sin was not to be swept under the rug, for after all it was known far and wide even among the unsaved outside the church. பாவத்தை நீங்கள் என்ன பண்ணும்? ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். நம்ம வீட்டில் அழுக்கு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணியை ஊற்றி அலசி தொடச்சி அழுக்கெல்லாம் தள்ளி விட்டு
மாப் போட்டு சுத்தமாக வைக்கணும். நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம வீடு புறம் குப்பையும் கூலம் அசுத்தமாக இருந்தால் எப்படி இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இதே மாதிரி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை, அதான் இயேசு என்ன சொல்கிறார், ஆண்டவரே நான் உண்மை தான் தொழுது கொள்கிறேன், ஏகப்பட்ட பாவ சிந்தனைகள் எனக்குள் வருகின்றன, நான் என்ன செய்வது, ஆகவே நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே எப்படி செய்கிறது, இதற்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்கிறான் கிறிஸ்தவன். எனக்கு பாவம் உள்ள வந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும்? இயேசு சொல்லலையா, என்ன சொன்னார், பிசாசானவன் கலைகளை நம்முடைய உள்ளத்திலே போடுகிறான். ஐயா நான் சுத்தமாக தான் இருந்தேன், பிசாசானவன் நேற்று நைட்டு வந்து 2 கலைகளை போட்டு போயிட்டான், அது முளைச்சி வந்துருச்சு, இதுக்கு எனக்கு அப்போ சம்பந்தம். வயலில் போய் விதைக்கிறான், வயல் பேசாமல் மல்லாக்கப்படுத்து கிடக்கு, 2 கலைகளை போட்டுவிட்டா முளைக்குது, இதில் வயலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலியாக பேசுகிறான் கிறிஸ்தவன். துணிகரமான எண்ணத்தில் பாவ எண்ணங்களை பாவ சிந்தனைகளை அழிப்பது உன்னுடைய ஜெபம் அல்லவா, உன்னுடைய நோக்கம் அல்லவா? இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி போகிறோம், மெட்ராஸுக்கு போனால் மெட்ராஸுக்கு போகலாம், திருநெல்வேலிக்கு போனால் திருநெல்வேலிக்கு போகலாம். நான் போனேங்க பஸ்ஸில் ஏறினேன், அது பாட்டுக்கு மெட்ராஸில் கொண்டே விட்டுருச்சு, இப்படி நீ எவனா சொன்னான்னா அவனை நம்ம கிரிக்கான்னு சொல்ல மாட்டோமா? அந்தமாரி வேலையை தான் பண்ணிக்கிறான். இவனுக்கு ஆர்வம் இருக்க போய் தான் அசுத்தமான ஆவலோடு தங்களை அசுத்தத்திற்கு ஒப்புவிக்கிறார்கள்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையிலே நாம் எங்கே நிற்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து நடக்க வேண்டும். துன்மார்க்கமான அசுத்தமான காரியங்களிலிருந்து விட்டு ஓடிவிடுங்கள். மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையை கவிழ்த்து அழித்து போடுவதற்காக நிறைய திட்டங்களை, சாத்தானுடைய பேர் என்ன, த ஸ்கீமர், நிறைய திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அவன் ஹீஸ் அ ஸ்கீமர். திட்டம் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவதற்காக எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி போட்டான். உங்களுடைய வாழ்க்கையும் நாசம் பண்ணி போடுவதற்காக அநேக திட்டங்களை போடுகிறான். இவற்றில் இருந்தெல்லாம் நீங்கள் வேத வசனத்தை கொண்டு விலகி ஓட வேண்டும். வேதமெங்கள் பட்டயம் எதிரியை விரட்டுவோம். சண்டே கிளாஸ் பாட்டு இருக்கா, சின்ன சின்ன ஜீவ வண்டி சிக்கு புக்கு ஜீவ வண்டி, சண்டே கிளாஸில் பாட உண்டா இல்லையா அந்த பாட்டு? வேதமெங்கள் பட்டயம் எதிரியை விரட்டுவோம். வேத வசனங்களை நீங்கள் படித்து கொண்டே இருந்தால்தான் என்னென்ன விதமான இறைவனுக்கு விரோதமான குற்றச் செயல்கள் பாவங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எப்படி தப்பிப்பு போவது அப்படின்ற வழியையும் நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். அப்போ அந்த நேரத்திலே நாம் இறைவனை தொழுது கொள்ளும்போது கெட்ட காரியங்களிலிருந்து விடுதலைப்பட்டு நியாயமான வழியிலே நடப்பீர்கள். இதான் அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறது. சரியா? அப்போ விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாயும் வேதவசனம் என்னும் பட்டயத்தை கையிலே ஏந்தியவர்களாயும் நில்லுங்கள் அப்படிங்கிறதான் இன்றைய நாளின் சிந்தனை. ஆகவே பாவம் உங்களுடைய இதயத்தில் இருந்தால் அதை விலகி தள்ளிவிடுங்கள். நீங்கள் ஆண்டோருக்கு முன்பாக உருப்பெற்று வாருங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?